சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணை வழிமறித்த இளைஞர். இளம் பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய கொடூரம். நடுரோட்டில் இரத்த வெள்ளத்துடன் உயிருக்கு போராடிய பெண். இளம் பெண்ணை கொலை செய்துவிட்டு அருகே உள்ள கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்ட இளைஞர். சாலையில் நடந்து சென்ற இளம்பெண் கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலை செய்த இளைஞர் யார்? பின்னணி என்ன? வழக்கம் போல இளம்பெண் ரக்ஷிதா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க பைக்ல வந்த இளைஞர் ஒருத்தர் அந்த பொண்ணை வழிமறிச்சு நின்னு பயங்கரமா வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கார். அடுத்து திடீர்னு மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ரக்ஷிதாவோட கை கால் முகம்னு உடம்பு ஃபுல்லா சர்ற மாதிரியா குத்தி இருக்காரு. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த ரக்ஷிதா ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான பொதுமக்கள் ரக்ஷிதாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அளிச்ச டாக்டர்ஸ் ரக்ஷிதா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் நடந்த விஷயத்தை ரக்ஷிதாவோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு கொலை நடந்த இடத்துல ஆய்வு செஞ்சாங்க. அடுத்து கொலையாளியை கண்டுபிடிக்க அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சாங்க. இதுக்கிடையில கொலை நடந்த ஸ்பாட்ல இருந்து போலீஸுக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. சார், பிரம்மாவர் ஏரியாவில் உள்ள கிணத்துல ஆண் சடலம் ஒண்ணு கிடக்குதுன்னு எதிர்முனையில பேசினவரு சொல்லியிருக்காரு. உடனே அங்க போன போலீஸ் சடலத்தை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல சிசிடிவி காட்சிகள்ல பதிவான இளைஞரோட முகமும் கிணத்துல உயிரிழந்து கிடந்த இளைஞரோட முகமும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. இதனால உயிரிழந்த இளைஞர் யாரு, எதுக்காக ரக்ஷிதாவை கொன்னுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கி இருக்காங்க. பூஜாரி பெட்டு வச்சு அந்த ரக்ஷிதா மணிப்பால்ல உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களும் பக்கத்து வீட்டுல உள்ள இளைஞர் கார்த்திக்கும் உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா பீச் பார்க் ஹோட்டல்னு ஊர் சுத்திட்டு வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கடையில இவங்களோட காதல் விஷயம் ரக்ஷிதாவோட வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கடும் கோபமான ரக்ஷிதாவோட அம்மா தன்னோட மகளை கண்டிச்சிருக்காங்க. நீ லவ் பண்ற பையன் என்ன சாதி குலம் கோத்திரம்னு தெரியாம அவனை லவ் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்திட்டேன்னு அழுதுருக்காங்க. ஒழுங்கா நாங்க பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா நாங்க சூசைட் பண்ணிப்போம்னு பிளாக்மெயிலும் பண்ணி இருக்காங்க. அதுக்கு ரக்ஷிதா அவ ரொம்ப நல்ல பையன், நான் கல்யாணம் பண்ணா அவனை மட்டும் தான் பண்ணுவேன்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. அடுத்து நடந்த எல்லாத்தையும் கார்த்திக் கிட்ட சொன்ன ரக்ஷிதா நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லனா என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லி கெஞ்சி இருக்காங்க. அதுக்கு கார்த்திக், நான் கம்மியான சம்பளம் தான் வாங்குறேன், இந்த சம்பளத்தை வச்சு நம்ம லக்ஸுரி லைஃப் வாழ முடியாது, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் லைஃப்ல செட்டில் ஆகிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காலம் தாழ்த்திட்டு இருந்திருக்காரு. ஆனா இதுக்கு மறுப்பு தெரிவிச்ச ரக்ஷிதா சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. இதனால காதல் ஜோடிக்குள்ள பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்ன ரக்ஷிதா கார்த்திக்கோட நம்பரையும் பிளாக் பண்ணி இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேறொரு நம்பர்ல இருந்து ரக்ஷிதாவுக்கு போன் பண்ண கார்த்திக் எதுக்கு என் நம்பரை பிளாக் பண்ணன்னு கேட்டிருக்காரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அம்மாவும் அப்பாவும் சூசைட் பண்ணிப்பாங்க, அதனால நான் வீட்டுல பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கடும் கோபமான கார்த்திக், எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு ரக்ஷிதாவை கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ரக்ஷிதா வேலைக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த கார்த்திக் அவங்கள கத்தியால குத்தி கொன்னுட்டு அதே ஏரியாவில் உள்ள கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டார். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க.